குயின் ஷகிலா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்மா குருமா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ராஜ்மா குருமா வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நைட்டே வந்து ராஜ்மா வந்து நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி. குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆனியன், நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, இது 3 சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் தேவையான வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சிருந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அது நல்லா வதக்குங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம ராஜ்மா வேக வைக்கிறதுக்கே உப்பு போட்டுக்கோம், அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ராஜ்மா சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க. வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படியே இது மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். ஃபைனல் லைட்டாக வந்து புதினா கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இது அப்படியே மூடி போட்டு வைங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ்மா குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ராஜ்மா குருமாவுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து பூரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ்மா குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ராஜ்மா குருமா ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.